வெல்கம் டு ஸ்ட்ரீட் லைக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எஸ்கேலில் குரூப் பை ஹேவிங் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து யூனியன் அண்ட் யூனியன் ஆர் இந்த கீவேர்ட்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம எலாபரேட்டாக வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனோட பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் பை அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது கவுண்ட்டு, சம்மு, ஆவரேஜ், மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதாவது ஒரு டேபிளில் இருக்கிற ரெக்கார்டை வந்து நம்ம சம் ஆஃப் அந்த காலம் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது சம் பண்ணி அந்த சிங்கிள் ஸ்கேலர் ஒரே ஒரு வேல்யூவாக கொடுக்கும். சரிங்களா. இப்போ இதுவே வந்து குரூப் பை கொடுக்குறேன் அப்படின்னா குரூப் பை வந்து அந்த ரோவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து ஒரு சேலரின்னு ஒரு காலம் இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயீஸில் டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு சேலரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது செலக்ட் கிளாஸுக்கு பக்கத்தில் செலக்டில் அந்த காலம் நேம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செலக்ட் கிளாஸில் தான் நீங்கள் அந்த காலம் நேம் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் வந்து அந்த நீங்கள் கொடுக்குறீங்களா காலம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், டேட்டா எடுத்துக்கலாம், நீங்கள் ரிப்போர்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். குரூப் பை அப்படின்ற கீவேர்டை வந்து நீங்கள் கடைசியாக யூஸ் பண்ணணும். சரிங்களா. யூஸ் பண்ணி அந்த காலம் நேம் மறுபடியும் கொடுக்கணும். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினோட சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஹேவிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த குரூப் பண்ணுற அந்த வேல்யூவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹேவிங். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ்ன்னு கொடுக்குறேன். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. இந்த சேலரி காலத்தை நான் சம் பண்ணுறேன். இப்போது சம் பண்ணி சேலரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து என்ன பண்ணணும், மொத்தமாக இந்த டேபிள் இருக்கிற இந்த சேலரியை வந்து சம் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா. மொத்தம் வந்து இவ்வளோ சேலரி வந்து எல்லோரும் வாங்குறாங்கன்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் செலக்ட் கிளாஸ். இந்த செலக்ட் கிளாஸில் எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் வந்து எனக்கு பிரித்து கொடு, டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு சேலரி கொடுன்னு கொடுக்குறேன் சொல்லும்போது அப்போ இங்கே என்ன வருது, குரூப் பையில் நான் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் 50,000, 2ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் 70,000 அந்த மாதிரி வருது. இப்போ வந்து நம்பரில் இருந்தால் யாருக்கும் தெரியாது இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ன ஜாயின் போட்டு டிபார்ட்மெண்ட் டேபிளில் ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா. A டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி, B டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இப்படி போட்டுட்டு இங்கே எரர் அடிக்குதா, இங்கே என்னென்னா இந்த ரெண்டு டேபிளையுமே டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி நீங்கள் கொடுக்கணும், அலைன்ஸ் நேம் கொடுத்து கொடுக்கணும். சரிங்களா. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் நேம் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மன் அந்த சேலரி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பிரிச்சிருச்சு. சரிங்களா. இப்போ பாருங்கள் F5 கொடுக்குறேன். இப்போ ஐடியில் வந்து 50,000 தான் சம்பளம் வாங்குறாங்க. மொத்தமாகவே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் வாங்குற சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா. சரிங்களா. இப்போ இதில் எம்ப்ளாயிஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ் 1ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட் எடுங்க. 1ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு அப்படி வருது. இன்கேஸ் இப்போ நான் இந்த 7 இருக்குல்ல, இதுக்கும் நான் வந்து 1ன்னு அப்டேட் பண்ணிவிட்டு இப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன். வேறு கிளாஸில் போட்டு அப்டேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ பாருங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சரிங்களா. இப்போ இது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்துட்டீங்க. இதே வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் வைஸும் பார்க்கலாம். ஸ்டேட் வைஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். இன்னர் ஜாயின் ஸ்டேட் மாஸ்டர். நம்மள்கிட்ட ஸ்டேட் மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் நான் இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா. நான் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்டேட் கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஸ்டேட் நேம் கொடுத்தீங்கன்னா
சாரி, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு பிரியுது பாருங்கள். முன்னாடி வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் மட்டும் இருந்தது, இப்போ ஸ்டேட் வைஸும் பிரியுது பாருங்கள். கேரளாவில் 3 டிபார்ட்மெண்ட்டில் சம்மன்ற சேலரி வந்திருக்கு. அதேமாரி தமிழ்நாட்டில் வந்திருக்கு. சரிங்களா, தமிழ்நாட்டில் வந்து அதேமாரி தமிழ்நாட்டில் வந்திருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் பை. குரூப் பை அப்படின்றது நம்ம சம்மன் வரல, ரெக்கார்டை வந்து சம்மன்னும் போது ரெக்கார்டை எது வயசு நம்ம பிரிக்கணும், நம்ம அந்த காலம் வைஸ் நம்ம கொடுக்குறோம்ல, செலக்ட் கிளாஸில் கொடுக்குற அந்த காலம் வைஸ் நம்ம பிரிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செலக்ட் கிளாஸில் இங்கே கொடுக்குறோம்ல, இங்கே என்ன கொடுத்துருக்கணும் அதை இங்கே கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். குரூப் பையில் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம இங்கே கொடுத்தீங்கன்னா எரர் தான் வரும். இங்கே பாருங்கள், ஸ்டேட் நேம் வந்து இங்கே நீங்கள் செலக்ட் கிளாஸில் கொடுத்துருக்கீங்க, பட் ஆனால் குரூப் பையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வருது. சரிங்களா, அது இங்கே சொல்லுது பாருங்கள் கரெக்டாக. ஸ்டேட் நேம் இஸ் இன்வேலிட் இன் த செலக்ட் லிஸ்ட் because it is not contained in either an aggregate function or group by class. அது aggregate ஃபங்க்ஷனாகவும் இல்லை, குரூப் பை கிளாஸே இல்லைன்னு சொல்லுது. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிடும். இதுதான் குரூப் பை கிளாஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஹேவிங் அப்படின்றது, இப்போ நான் இதை வந்து ஹேவிங் போடுறேன். ஹேவிங் அப்படின்றது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல இந்த குரூப் பை, இந்த குரூப் பையை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல சம் ஆஃப் சேலரி வந்து 50,000க்கு மேலே தான் எல்லாமே இருக்கா. சரி, 50,000க்கு மேலே மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 50,000க்கு மேலே இருக்கிறது வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த 50,000 ரெக்கார்டெலாம் வராது, இந்த 70,000 ரெக்கார்டு மட்டும்தான் வரும். சரிங்களா, அதுதான் வந்து இந்த ஹேவிங். ஹேவிங் அப்படின்றது ஃபில்டர் த ரெக்கார்ட், ஃபில்டர் த குரூப். என்னன்னா நம்ம வந்து ஒரு குரூப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம்ல, அந்த ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணுறது தான் இந்த ஹேவிங். சரிங்களா, அதுதான் இங்கே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஹேவிங் வந்து ஆஃப்டர் குரூப்பிங் த ரோஸ். சரிங்களா, நம்ம அந்த குரூப் பண்ண பிறகு நம்ம அந்த ஃபில்டர் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், அந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் வந்து குரூப் பை கிளாஸ். சரிங்களா, சரி, ஹேவிங் கிளாஸ், ஹேவிங் ப்ளஸ் குரூப்பே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யூனியன். யூனியன் அப்படின்றது இங்கே பாருங்கள், மொத்தம் 12 ரெக்கார்டு இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்கள், இது ஒரு டேபிள் எம்ப்ளாய், இதில் 7 ரெக்கார்டு இருக்குது. இந்த 2 டேபிள்லேயும் இருக்கிற டேட்டாவை நமக்கு ஒரு சிங்கிள் ரிசல்ட் செட்டாக மாற்றி இந்த யூனியன் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது இந்த யூனியன் என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த 2 டேபிள்லையுமே எனக்கு டூப்ளிகேட் ரெக்கார்டு நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் குமார், சச்சின், தோனி, யுவராஜ், கோலி அந்த மாதிரி இருக்குங்களா. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்டு இருக்குது. இந்த எம்ப்ளாயி டேபிளையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, எக்ஸப்ட் இந்த ராஜாவை தவிர மீது எல்லாமே வந்து இதில் இருக்குது. அப்போ இதில் ஒரு 12 ரெக்கார்டு இருக்குது, இதில் ஒரு 7 ரெக்கார்டு இருக்குது. அப்போ மொத்தம் 19 ரெக்கார்டு. இந்த 19 ரெக்கார்டில் நம்ம 2 டேபிளையும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு எத்தனை ரெக்கார்டு வருதுன்னு பாருங்கள். மொத்தம் யூனியன் மட்டும் போடுங்க, யூனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 13 ரெக்கார்டு தான் கிடைக்கிது. சரிங்களா, அப்போ இந்த டேபிளில் இருக்கிற அந்த 6 ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. சரிங்களா, இதுதான் வந்து யூனியன் அப்படின்றது 2 டேபிளில் இருக்கிற ரெக்கார்டை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி ஒரே சிங்கிள் ரிசல்ட் செட்டாக கொண்டு வர போகிறீங்க. அப்படி கொண்டு வரும்போது டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். மேபி இது வேறு காலமாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து 2 டேட்டா டைப்பும் சேமாக இருக்கணும். இப்போ நான் 1 யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும். இது பாருங்கள், ஏன்னா இது வந்து என்னமா இருக்க, இது வந்து இன்டிஜர் எடுத்துக்காது. அதே சமயத்தில் நான் 1 இப்படி போட்டேன்னா எடுத்துக்கும், ஒர்க்காது. பார்த்தீங்களா, இதுதான் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். யூனியன் யூஸ் பண்ணால் டூப்ளிகேட் ரிமூவ் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து யூனியன் ஆல் அப்படின்ற போது என்னென்னா மொத்தம் இதில் ஒரு 12 ரெக்கார்டு, இதில் ஒரு 7 ரெக்கார்டு இருந்ததில்ல, மொத்தம் 19 ரெக்கார்டு உங்களுக்கு கொடுத்துரும். இதை வந்து டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணாது, இருக்கிற ரெக்கார்டை அப்படியே எடுத்து வந்து கொடுத்தா தான் யூனியன் ஆல். 2 டேபிளையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். அதே மாதிரி தான் டேட்டா டைப்பும் சேமாக இருக்கணும். யூனியன் ஆல் எது ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் ஆல் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து யூனியனில் அந்த ஃபில்டர் வந்து அப்ளை ஆகுது, அந்த ரிமூவிங் த டூப்ளிகேட்ஸ் வந்து அப்ளை ஆகுது. அந்த டூப்ளிகேட் ரிமூவ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அது அதில் அப்ளை ஆகிறதுல அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் உங்களுக்கு வந்து யூனியன் ஆல் தான் வந்து கரெக்டாக
ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து யூனியன் யூரினால். சரிங்களா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.